எல்லாம் பசங்க எல்லாம் மெர்சல் ஆகிறாங்க. ஆமா. அதை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. எனக்கே கூட ஒரு மாதிரி ஆகுதுன்னா பார்த்துங்களா. இப்ப நெல்சன் படம் பீஸ்ட் வந்ததுல அதே மாதிரி இது இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிதான் தோணுது. அதே கெட்டப்பு, அதே ஷர்ட்டு, காஸ்டியூம்லாம் பார்த்தா அது மாதிரி தான் தோணுது. அதோட லுக்கு எல்லாம் அது மாதிரி தான், பீஸ்டோட மாதிரி தான் இருக்கு. அவர் போகிற காஸ்டியூம் எல்லாமே அப்படி தான் ப்ரோ தோணுது. இப்போ நெல்சன் டைரக்ட் பண்றாரு. இப்போ பீஸ்ட்ல வந்து ஒரு அடி வாங்கிட்டார் நெல்சனு. இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பார்ப்போம் ப்ரோ. ட்ரெய்லரே கொஞ்சம் பரவாயில்ல தெரிற மாதிரி இருக்கு. பார்ப்போம். இது அவர் தூக்கி விட்டுன்னு நினைக்கிறேன். நெல்சனை அவர் தூக்கி விட்டுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த ஓல்டு சாங்கில் தான் ஃபுல்லாமே ரெமிக் பண்ணுறது எல்லாமே இருந்தாலும் அவர் புதுசாக காட்டுறாரு. இது அவர் நம்ம எதுவும் பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. நல்லா பக்காவாக தான் பண்ணியிருக்காரு. அவர் எல்லாமே இப்போ ஹிட் பண்ணி தான் இருக்காரு. அடுத்த ரஹ்மான்னா அவர் தான் வரணும். கண்டிப்பாக வருவார். நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாப்பீங்களா? கண்டிப்பா பார்த்தா நெல்சனுக்காக பாப்பீங்களா, ரஜினிக்காக பாப்பீங்களா, இல்ல வந்து தமன்னாக்காக பாப்பீங்களா? இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் தமன்னாக்காக தான் ப்ரோ. நீங்களுமா? ஆமாம் ப்ரோ, தமன்னாக்காக தான் ப்ரோ. அதில் போகிற காஸ்டியூமே எனக்கு நாக்கு ஊறுது ப்ரோ. நாக்கு வருதா? எல்லாருக்கும் ப்ரோ. அவங்க என்ன காஸ்டியூமாக போடுறாங்க ப்ரோ. இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் அந்த படம் அதுக்குன்னே தமன்னாக்காகவே பார்ப்பாங்க ப்ரோ. எல்லாம் கண்டிப்பாக தமன்னாக்காக தான் ப்ரோ. அதுவும் இல்லாமல் 2K கிட்ஸ் எல்லாம் தமன்னாக்காக தான் ப்ரோ. காவால சாங் வந்து உங்க லைஃப்ல என்ன ஒரு இம்பாக்ட் ஏற்படுச்சு? அதை மறக்கவே மாட்டேன் ப்ரோ. அந்த டான்ஸை மட்டும் அது மெமரி ப்ரோ. அது ஒரு மெமரி. இது வரைக்கும் நடித்த படத்துல அதான் ப்ரோ ஃபஸ்ட்டு. அது டான்ஸ்லேருந்து காஸ்டியூம்லேருந்து